வணக்கம் அபிபி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் சீசன் 3 ஃபர்ஸ்ட் எபிசோட் ஷேட்டர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சீசன் 2 கடைசியில் டேபியை ஒயிட் ட்ரெஸ் போட்ட பையன் என்னை மன்னிச்சிரு, இதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு டவர் மாடியிலேருந்து தள்ளி விட்டுருப்பாங்க. கீழே விழுந்த டேபியை ஹாஸ்பிட்டலில் கண் முழிச்சிருப்பாங்க. அப்படியே இது என்ன இடம்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே ஜன்னல் பக்கமாக போய் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டாக்டர் ப்ரூடி, நீங்கள் சென்ட் ஆண்டனிஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. 3 நாள் முன்னாடி மலை ஏறுறவங்க உங்களை காட்டுக்குள்ளே அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே வந்து சேர்த்தாங்க. நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்க டேபி இல்லை இப்படி நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே போய் ஜன்னல் வெளியே பார்க்குறப்ப சீசன் முடிஞ்சிருக்கும். இந்த சீசன் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. டேபி, நீங்க இது சென்ட் ஆண்டனிஸ் ஹாஸ்பிட்டல்னு சொன்னீங்க, ஆனா இது எந்த ஊருன்னு கேட்கிறாங்க. டாக்டர் ப்ரூடி, அதுக்கு நீங்க இப்ப கேண்டமின் மெயின்ற ஊர்ல இருக்கீங்க, உங்க பேர் என்ன, உங்களுக்கு எப்படி இந்த அடியெல்லாம் பட்டுச்சு, வாங்க இங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு போய் டேபியை தொட போறாங்க. ஆனா டேபி டாக்டரை தொட விடாம விலகி வராங்க. டாக்டர் ப்ரூடியும் சரி ஓகே, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது இங்க இருக்காங்களான்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் வந்து, டாக்டர் போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. டேபி ஏன்னு டாக்டர் பார்த்து ஒரு பதட்டத்தோட கேட்க, டாக்டர் இல்ல பயப்படாதீங்க, எல்லாமே உங்க சேஃப்டிக்காகத்தான், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் கொஞ்ச நேரத்துல ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. டாக்டர் கிளம்புனதும் டேபி ட்ரிப்ஸ் டியூபை கழட்டிட்டு அவங்க போட்டுட்டு வந்த ட்ரெஸ், விக்டர் அவங்களுக்கு கொடுத்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆகுறப்ப கரெக்டா போலீஸும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றாங்க. ஆனா டேபி ஒரு வழியா போலீஸ் கண்ணில் படாம தப்பிச்சு இப்ப ஊருக்குள்ள தனியா நடந்து போய்கிட்டு இருக்க. அப்ப இவங்க இருக்க ரோட்டுக்கு ஆப்போசிட்ல ஒயிட் ட்ரெஸ் போட்ட பையனை பாக்குறாங்க. உடனே வண்டி வரதை கூட பார்க்காம ரோட கிராஸ் பண்ணிட்டு போய் பார்த்தா அந்த பையனை காணோம். சுத்தி முத்தி பார்த்தா ஒயிட் ட்ரெஸ் போட்ட பையன் கூட்டத்துக்குள்ள கூடி ஒரு கடைக்குள்ள போற மாதிரி இருக்கு. டேபி உடனே அந்த கடைக்குள்ள போய் அந்த பையனை பிடிச்சு, நீ ஏன் இதுதான் ஒரே ஒரு வழின்னு சொன்னேன்னு கேட்கிறப்ப பாக்குறாங்க இது அவங்க பார்த்த ஒயிட் ட்ரெஸ் பையனே இல்ல. நல்லா பாருங்க, டேபி பாக்குறப்ப அரை டவுசர் போட்ட பையன் தான் நின்றுட்டு இருந்தான். ஆனா இப்ப ஃபுல் பேண்ட் போட்ட பையன் நின்றுட்டு இருக்கான். அந்த பையனோட அம்மா, ஹே யாருமா நீ, என் பையன் மேல இருந்து கையெடுமான்னு சொல்றாங்க. டேபியும் சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சீன் கட் ஆகுது. அடுத்து இப்ப மர்ம ஊருக்குள்ள நம்ம ஷெரீஃபை காமிக்கிறாங்க. போன சீசன்ல ஷெரீஃப் காட்டுக்குள்ள இருக்க கண்டெய்னர்ல கோட்டையில இருந்து எடுத்துட்டு வந்த தீப்பண்டத்தை எடுத்துட்டு போறப்ப பின்னாடி இருந்து ரெஜி வந்து, நீ தானே இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு ஷெரீஃபை சுட்டிருப்பாரு. ஷெரீஃப் ரெஜியை கொண்டுட்டு கோட்டைக்குள்ள போய் இசப்பெட்டியை உடைச்சு ரக்கட் பையன் ரேண்டால், மேரியல் மற்றும் ஜூலியை காப்பாத்திருப்பார்ல. இப்ப அங்கிருந்து டைரக்டா ஊருக்குள்ள இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தோள்பட்டையில பட்டிருக்க காயத்துக்கு மருந்தும் கட்டும் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஃபாதர் காத்ரியோட ஆன்மா அங்க வந்து, கட்டு போடுறதெல்லாம் பொதுவா கிறிஸ்டி தானே பண்ணுவான்னு கேட்கிறாரு. ஷெரீஃப் அதுக்கு, இல்ல கிறிஸ்டி இப்ப மேரியல் கூட இருப்பான்னு சொல்ல ஃபாதர் காத்ரியும், ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், சரி ரேண்டால், மேரியல் மற்றும் ஜூலி எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு அவரே, அவங்களுக்கு என்ன நல்லா தானே இருப்பாங்க, சரி உங்கள ஒருத்தன் உன்னை கொல்ல பார்த்திருக்கான், இங்க மாட்டி இருக்கிறதுல பாதி மக்களுக்கு இன்னும் தூங்குறதுனா பயம் இருக்கு, கூடவே சாப்பாடு பற்றாக்குறை வேற, அது மட்டும் இல்லாம வெளியே குளிர வேற ஆரம்பிச்சிருச்சுன்றாரு. ஷெரீஃப் உடனே, இங்க பாரு குளிர்ச்சுன்னா நாங்க போர்வை எடுத்து பொத்திக்கிறோம், உனக்கு இப்ப என்ன, நாங்க எல்லாரும் பயந்து போய் ஐயோ அம்மான்னு கத்தணுமான்னு கேட்கிறாரு. ஃபாதர் காத்ரி, இங்க இருக்கிறவங்களை பார்த்தா யாருமே பயந்த மாதிரி தெரியல, குறிப்பா உன்னை பார்த்தா பயந்த மாதிரியே தெரியலன்னு சொல்ல, ஷெரீஃப், இந்த இடத்தால என்னோட மன உறுதியை உடைக்கவே முடியாது, நான் அந்த கோட்டைக்குள்ள இருந்த மியூசிக் பாக்ஸை உடைக்க போறப்ப என் பொண்டாட்டி மாதிரி ஒன்று வந்து என்னை பயன்படுத்த பார்த்துச்சு, எனக்கு தெரியும் அது என் பொண்டாட்டி இல்லைன்னு, அதே மாதிரி தான் நீயும் ஃபாதர் காத்ரி இல்ல, நீ யாருன்னு கேட்கிறாரு. ஃபாதர் காத்ரி, சாரி ஷெரீஃப் பாய்டு, என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்றப்ப ஊருக்குள்ள இருந்து, இல்ல நிறுத்துங்க என்ன விடுங்கன்னு சொல்லி சத்தம் கேட்குது. ஷெரீஃப் என்ன சத்தம்னு பார்த்துட்டு வெளியே கிளம்புறாரு. ஃபாதர் காத்ரியோட ஆன்மா இப்ப இங்க இல்ல. வெளியே வந்து பார்த்தா கென்னியோட அம்மா டியான் ஈத்தனை பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. சின்ன பையன் அவங்க அம்மாவை தேடி காட்டுக்குள்ள போயிருக்கான் போல. டியான் அவனை பிடிச்சு இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இங்க ஜிம்மும் ஓடி வந்து, ஈத்தன் எங்கப்பா போன, நாங்க உன்னை ஊரு புறா தேடிட்டு இருந்தோன்றாரு. ஈத்தன் விக்டரை பார்த்துட்டு, நீ தானே இவங்க கிட்ட என்னை பத்தி போட்டு கொடுத்தேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. விக்டர் ஈத்தன் கத்துறதெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரியே இருக்காரு. ஜிம்மு ஈத்தனை கூட்டிட்டு வீட்டுக்கு போக பாக்குறாரு. ஆனா ஈத்தன் இல்ல, அம்மாவை தேடி நம்ம போயே ஆகணும், அம்மா வெளியே இருந்தா ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா ஜிம்மு ஒரு வழியா ஈத்தனை சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. பின்னாடியே ஜூலி ஓடி வந்துட்டு, அப்பா நீங்க ஒரு வழியா ஈத்தனை கண்டுபிடிச்சிட்டீங்களா, நல்லதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஊருக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மு ஜூலியை நிக்க சொல்றாரு. ஆனா ஜூலி, இல்லப்பா இது எதுவுமே உங்க தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே அடுத்த சீனு, ஜிம்மு டேபியை தேடி போறதுக்காக பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷெரீஃப் பக்கத்துல இருந்துட்டு, காட்டுக்குள்ள போறது ரொம்ப ஆபத்து, நீ போகாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஜிம்மு, என்
பையன் என்கிட்ட சொல்லாம அவனா அவங்க அம்மாவை தேடி போறான். என் பொண்ணு கனவு மிருகத்துக்கிட்ட இருந்து மாட்டி தப்பிச்சு திரும்ப வந்து பார்த்தா அவங்க அம்மாவை காணோம். அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம என்கிட்ட கூட பேச மாட்டேங்கிறா. என்கிட்ட மந்திரக்கல் இருக்கு, என்னோட டென்ட்ல அதை மாட்டிப்பேன், என் பசங்களுக்கு அம்மா வேணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஷெரீஃப் பின்னாடியே போய் நான் சொல்றதை கேளு, நானும் சாராவும் காட்டுக்குள்ள டென்ட்ல இருந்தப்போ எங்க டென்ட்டை ஏதோ ஒன்று ரொம்ப தூரம் இழுத்துட்டு போச்சு, அது என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது, ப்ளீஸ் போகாதன்றாரு. ஜிம் அதுக்கு நீங்க திரும்ப உயிரோட வந்துட்டீங்கல்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஷெரீஃப் நம்ப கஷ்டமா இருந்தாலும் நீ அதை நம்பிதான் ஆகணும், டேபி இப்ப உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதுக்குள்ள ஜிம் உடனே ஏ நிறுத்து, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்ப அங்க கென்னி வராரு. வந்து இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க ஜிம் நான் என் மனைவியை தேடி காட்டுக்குள்ள போக போறேன்னு சொல்ல ஷெரீஃப் இங்க பாரு, நீ போறதா இருந்தா நல்ல பாதுகாப்போட தான் போகணும்னு சொல்ற. சீன் இங்க கட்டாயி ஹாஸ்டல்ல ஓப்பன் ஆகுது. இங்க பாத்திமா டாய்லெட்ல உட்காந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே கிளாரான்னு ஒரு லேடி அடே சீக்கிரம் வெளியே வா, நீ உள்ள போய் 1 மணி நேரம் ஆச்சு, எனக்கு அவசரமா வருதுன்னு சொல்லி கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. பாத்திமா அப்படியே போய் வாயை கொப்பளிச்சுட்டு கர்ப்பமா வேற இருக்காங்களே அப்படியே அவங்க வயிற்ற தடையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வெளியே இருக்க கிளாரா மறுக்க கதவை தட்ட பாத்திமா உச்சுட்டு வெளியே வராங்க. அதே நேரம் எல்லிஸ் அங்க வந்து இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்க கிளாரா இதோ இந்த பாத்திமா தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போய் உள்ள போய் டாய்லெட் டோரை சாத்துறாங்க. எல்லிஸ் இப்ப பாத்திமா அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. அப்படியே நீ ஓகேவா, உனக்கு என்ன ஆச்சு, சாப்பிட்டாதான் பிரச்சனைன்னு சொல்றாரு. பாத்திமா இல்ல எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிரும்ன்றாங்க. எல்லிஸ் சரி எல்லாம் சரியாயிரும், நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல பாத்திமாவும் போய் ரெஸ்ட் எடுக்க கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரத்துல உட்காந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க டெல்லி பாட்டியும் எல்லிஸ் கிட்ட வந்து கவலைப்படாத, கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு இது எல்லாமே சகஜம்தான், எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம வார்டன் டோனா அங்க வந்து எல்லிஸ் என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லிஸ் எங்க நம்ம விவசாய நிலத்துக்கான்னு கேட்டுட்டு கூடவே நடக்க ஆரம்பிக்கிறாரு. டோனாவும் ஆமா திடீர்னு குளிர ஆரம்பிச்சிருச்சு, நிலமெல்லாம் ஐஸா மாறுறதுக்குள்ள எவ்வளவு அறுவடை பண்ண முடியுமோ அவ்வளவு அறுவடையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்காங்க. அப்ப குறுக்க நம்ம சாக்கோ பையன் எல்ஜின் பித்து பிடிச்ச மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கான். டோனா இதை பார்த்துட்டு இவன் தூங்குனானா இல்லையான்னு கேட்க எல்லிஸ் தெரியலேன்னு சொல்ல டோனா சரி ஃப்ரீயா விடு, நம்மளுக்கு இதை விட நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு, நீ போய் இன்னும் சில பேர்லாம் விவசாய நிலத்தை கூட்டிட்டு வா, நான் முன்னாடி போய் இன்னும் நிலவரம்னு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க ஊருக்குள்ள ஷெரீஃப் ஜிம்மு கிட்ட காட்டுக்குள்ள எப்படி சேஃபா இருக்கிறதுன்ற டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ சென்டர் பாயிண்டா நான் மந்திரக்கல்ல கண்டுபிடிச்ச வீட்டை வச்சுக்கோ, காட்டுக்குள்ள நீ எங்க போனாலும் இருட்டுறதுக்குள்ள சென்டர் பாயிண்ட்டுக்கு திரும்பி வந்துரு, ஏன்னா நானும் சாராவும் ஒரு நைட் டென்ட்டுக்குள்ள இருந்தப்ப டென்ட்டை ஏதோ ஒன்று ரொம்ப தூரம் இழுத்துட்டு போச்சு, அது என்னன்னு கூட எங்களுக்கு தெரியலேன்னு சொல்றப்ப இதெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த கென்னி நானும் ஜிம்மு கூட போறேன்றாப்ல. ஷெரீஃப் உடனே ஹோய் நீ வெளியே வா, நான் அவங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே வந்து பேசுறாங்க. கென்னி ஷெரீஃப் கிட்ட ஜிம்மு கூட நான் போகணும், நீங்க ஏன் பயப்படுறீங்கன்ற காரணம் எனக்கு புரியுது, இருந்தாலும் என்னால ஜிம்மை தனியா விட முடியாது, ஜூலி ஈத்தனும் அவங்க அம்மாவை காணுன்ற சோகத்துல இருக்காங்க, இந்நேரத்துல அவங்க அப்பாக்கு ஏதாவது ஆச்சுன்னா பசங்க பாவம், அவருக்கு பாதுகாவலாம் நான் போகத்தான் போறேன்னு சொல்றப்ப ஊருக்குள்ள இருக்க ஒயின் ஷாப்ல இருந்து கண்ணாடி உடையிற சவுண்டு கேக்குது. உடனே கென்னியும் ஷெரீஃபும் ஓடி போய் பார்க்க இங்க உள்ள நம்ம ஜெய்ட் அவர் டனலுக்குள்ள பார்த்த முத்திரையை பல நூல்களால செஞ்சு வச்சு தரையில படுத்துட்டு அவங்க என்கிட்ட என்ன காமிச்சாங்க, என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காரு. கென்னி ஷெரீஃப் ஒருத்தரை பார்த்துட்டு இவர் சுயநலவில் இல்லை, நாம இவரை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறப்ப சீனுக்கு அப்படியே டேபி கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. டேபி இந்த ஊருக்குள்ள எங்க போகுதுன்னு தெரியாம ரோட்ல நடந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ரோட்டு கடையில 2 பொண்ணுங்க செல்ஃபி எடுக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட இருக்க போனை வாங்கி அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. அவங்க அம்மா ஐயோ டேபி நீ எங்கம்மா இருக்க, பசங்க ஜிம்மெல்லாம் எப்படி இருக்காங்க, நீங்க சேஃபா இருக்கீங்களான்னு நிறைய கேள்வி கேட்கறாங்க. டேபியும் நாங்க சேஃபு தாமா, ஜிம்மும் நானும் திரும்ப வீட்டுக்கு வரதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு உங்க குரலை கேட்கணும்னு இருந்துச்சு அதான் கூப்பிட்டேன், நீங்க பயப்படாதீங்க நாங்க சேஃப் தான், ஐ லவ் யூ சோ மச்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி செல்ஃபி பொண்ணுங்கிட்ட போனை கொடுத்துட்டு மறுக்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஊருக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் தூரத்துல சர்ச்சை பாக்குறாங்க. சீன் ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுது. இங்க உள்ள ஹோட்டல்ல டியான் மற்றும் கிஸ்ரி கென்னி கிளம்புறதுக்காக சாப்பாடு பேக்கிங்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. டில்லி அப்ப கென்னி கிட்ட நீ சேஃபா இரு, நான் உன்னை இழக்க விரும்பலன்னு சொல்ல கிறிஸ்டி நீ கண்டிப்பா போகணுமான்னு கேட்க கென்னி கைஸ் பயப்படாதீங்க எனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்றாரு. அதே நேரம் இங்க ஈத்தன் பசில்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். ஜிம்மு வந்து நான் அம்மாவை தேடி போயிட்டு வரேன், ஆனா நீங்க இங்க சேஃபா இருக்கீங்கன்ற உறுதி எனக்கு கொடுக்கணும், சோ இனிமேல் ஓடி போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு கேட்கிறாரு. ஈத்தனும் சேத்தின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு ஜிம்மை போய் கட்டி பிடிக்கிறாரு. ஜூலி அப்ப அங்க வந்துட்டு நீங்க சேஃபா இருப்பீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறாங்க. ஜிம் ஆமா நான் சேஃபா தான் இருப்பேன், சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப ஜிம்பு கென்னியும் கிளம்புறாங்க. அப்ப கூட ஷெரீஃப் கைஸ் நீங்க போற வழியில ஸ்பைடர் வெப்ஸை பாத்தீங்கன்னா தான் கரெக்ட் ரூட்ல போறீங்கன்னு அர்த்தம், சோ ப்ளீஸ் பார்த்து பத்திரமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க 2 பேருமே ஓகே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப எல்லிஸ் பின்னாடி இருந்துட்டு அப்பா இங்க வாங்க நீங்க வந்து விவசாய நிலத்தை பார்க்கணும்னு சொல்றாரு. இங்க விவசாய நிலத்துல எல்லா காய்கறியுமே அழுகி போயிருக்கு. டோனாவும் ஒண்ணு ஒண்ணா எடுத்து பாக்குறாங்க, எல்லாமே அழுகி போய் தான் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் டோனா ஷெரீஃப் வந்து
வந்ததும் ஷெரீஃப் கிட்ட சொல்ல, ஷெரீஃப் இப்ப நீங்க இங்க அறுவடைக்கு எத்தனை பேர் வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. டோனா பதில் எதுவும் சொல்லல. சீன் அப்படியே ஊர்ல டியான் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இங்க மக்கள் எல்லாரும் உங்க ஹோட்டலுக்கு இருக்கிற சாப்பாடு தான் கடைசியா இருக்க சாப்பாடு, அதுல பாதி எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. டியான் இல்ல, விவசாயம் பண்ணி நமக்கு சாப்பாடு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் எதுவுமே கேட்காம டியானை தள்ளி விட்டுட்டு உள்ள போய் சாப்பாடு எடுக்க போறாங்க. அதே நேரம் இங்க ரக்கட் பையன் ரேண்டால் இங்க பண்ணையில வந்து ஒரு ஆட்டை எடுத்துட்டு போறான். ஈத்தன் வந்து, ஹே நீங்க என்ன பண்றீங்க, என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறான். ஆனா ரேண்டால் கேட்கிற மாதிரி தெரியல. உடனே விக்டர் வந்து தடுக்கிறாரு. ரேண்டால் விக்டர் தள்ளி விட்டுட்டு மிரட்டுறான். விக்டர் உடனே கன் எடுத்து நீட்டுறாரு. ரேண்டால் இப்ப பயப்படுறான். அதே நேரம் ஷெரீஃப் அங்க வந்து விக்டரை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. விக்டரும் சமாதானம் ஆயிட்டு கன்னை கீழே இறக்கி ஷெரீஃப் கையில கொடுத்துடுறாரு. ரேண்டால் இனிமேல் நம்மளுக்கு சாப்பிட இது மட்டும்தான், அதான் எடுத்துட்டு போறேன்னு சொல்ல, ஷெரீஃப் இங்க பாரு, இந்த மிருகங்கள் தான் நம்மளுக்கு முட்டையும் பாலும் தருது, சோ இது அப்படியே எடுத்துட்டு போக முடியாதுன்றாரு. அங்க மக்களும் சுத்தி நின்று இதை வேடிக்கை பாக்குறாங்க. ஷெரீஃப் எல்லாரையும் பார்த்து, கைஸ் இன்னைக்கு நடந்ததை பார்த்து எல்லாரும் பயந்துருப்பீங்க, பசி பயம் வந்திருக்கும் தான், ஆனா நம்மளால இதையும் கடந்து போக முடியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒன்னா இருந்தா இந்த இடத்தால நம்மளோட மன உறுதியை உடைக்கவே முடியாது, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு கேட்டுக்கிறாரு. அப்படியே ரேண்டால் கிட்ட ஆட்டை குடுன்ற மாதிரி கையை நீட்டுறாரு. ஆனா ரேண்டால் கொடுக்கற மாட்டேங்கிறான். ஷெரீஃப், ஓ அப்படியா, சரி வா இங்கேயே சண்டை செய்யலாமான்னு கேட்க, ரேண்டால் இப்ப நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்கடான்னு சொல்லிட்டு ஆட்டை கொடுத்துட்டு கிளம்புறாப்ல. ஷெரீஃப் இப்ப ஈத்தன் கிட்ட போய், குட்டி பையா இந்த அவனோட ஆல்மா குட்டியை கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. அப்படியே கூட்டமும் கலையுது. இங்க காட்டுக்குள்ள கென்னியும் ஜிம்மும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வினோதமான பயமுறுத்துற சிலையை பாக்குறாங்க. இன்னும் முன்னோரி போக போக நிறைய பயமுறுத்துற சிலைகள் இருக்குது. கூடவே குட்டி குட்டி வீடுகளும் இங்க இருக்குது. கென்னி இப்ப ஜிம்மு கிட்ட இருட்டுற மாதிரி இருக்கு, சரி வா நம்ம சென்டர் பாயிண்ட்டுக்கே போயிடலான்னு சொல்ல, ஜிம் இல்லப்பா இந்த இடமே ஸ்ட்ராங்கா தானே இருக்கு, நம்ம மந்திரங்கள்ல தொங்க விட்டுட்டு இங்கேயே தங்கிடலான்றாரு. கென்னி இல்ல, ஷெரீஃப் ஸ்பைடர் போற பாதையில வரலனா அது சரியான இடம் இல்லைன்னு சொன்னார்லன்னு கேட்க, ஜிம் அதுக்கு ஷெரீஃப் அவரோட டென்ட்டை ஏதோ ஒன்னு இழுத்துட்டு போச்சுன்னு சொன்னார்ல, அப்ப அவர் இந்த இடத்தெல்லாம் பார்க்காம கூட இருந்திருக்கலாமேன்னு சொல்றாரு. கென்னியும் இதுல கன்வின்ஸ் ஆயிட்டு நைட் இங்க தங்க ஒத்துக்கிறாப்ல. அப்படியே அடுத்த சீன்ல டேபி சர்ச்சில் உட்காந்து ஃபாதர் கிட்ட, நான் எதுவும் தப்பு பண்ணியிருந்தேன்னு என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு எங்க போகுதுன்னு தெரியல, அதான் இங்க வந்திருக்கேன், என்னால யாருக்கிட்டையும் நான் யாரு எங்க இருந்து வந்திருக்கேன்லாம் சொல்ல முடியாது, சொன்னா என்ன பைத்தியம்னு நினைப்பாங்க, எனக்கு என் மூளை வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஃபாதர் இதை கேட்டுட்டு, நம்ம எப்பெல்லாம் முடிவெடுக்க முடியாம இருக்கோமோ அப்பெல்லாம் கடவுள் நம்மளுக்கு வழி காட்டுவார்னு சொல்றப்பயே, டேபி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் இங்க கடவுளை பத்தி எல்லாம் பேச வரல, ஒருவேளை கடவுள் உண்மையிலே இருந்திருந்தா அப்படி ஒரு இடத்த உருவாக்கி இருக்க மாட்டாரு, மக்களுக்கு அவ்வளவு வலியையும் வேதனையும் கொடுத்திருக்க மாட்டாரு, என் குழந்தையும் டேபிள்ல இருந்து கீழே விழ வச்சு சாக விட்டுருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஃபாதர் பின்னாடியே வந்து, உங்க பையனோட பேர் என்னன்னு கேட்கிறாரு. டேபி தாமஸ்ன்னு சொல்ல, ஃபாதர் உங்களுக்கு வேற குழந்தைங்க இருக்காங்களா, இல்ல லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்கீங்களா, அதனால கேட்கிறேன்றாரு. டேபி இது விக்டர்னு ஒரு ஆளோடது, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு இதுல சாப்பாடுலாம் வச்சு கொடுத்தாருன்றாங்க. ஃபாதர் எங்க இருந்து நீங்க கிளம்புனீங்கன்னு கேட்க, நான் இருந்த இடத்துல நைட் ஆனா பேய்ங்க வரும், அங்க இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது, விக்டர் என்ன ஒரு மந்திர மரத்துக்குள்ள போக சொன்னாரு, அது என்ன ஒரு லைட் ஹவுஸ் கூட்டிட்டு போச்சு, அங்க ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்ட பையன் இதுதான் ஒரே ஒரு வழின்னு சொல்லிட்டு நான் அதுல இருந்து தள்ளி விட்டா, நான் இங்க வந்துட்டேன், என் குடும்பம் இன்னும் அந்த ஊருக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு திரும்ப எப்படி போறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன பார்த்தா பைத்திய மாதிரி தெரியுதுலன்னு கேட்கிறாங்க. ஃபாதர், இல்ல நீங்க வழியில இருக்கீங்கன்னு புரியுது, உங்களுக்கு உதவ முடியுமான்னு தான் பாக்குறேன், சரி விக்டர் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாருன்னீங்களா, என்னென்ன வச்சு கொடுத்துருக்காருன்னு கேட்க, டேபியும் லஞ்ச் பாக்ஸை திறந்து ஒன்னு எடுத்து பாக்குறாங்க. அப்பதான் அதுல விக்டரோட முழு பேர் விக்டர் கேவனான்னு போட்டிருக்கதே பாக்குறாங்க. கூடவே அதுல ஒரு அட்ரஸ் போட்டிருக்கு, அது கேம்டன் மெயின்ல உள்ள ஒரு அட்ரஸ் தான். டேபி உடனே எனக்கு இப்ப எங்க போகணும்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சீன் ஊர்ல உள்ள ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இங்க சாக்கோ பையன் எல்ஜின் டயர்டாகி தூங்க போறான். அப்ப பக்கத்துல இருந்து டில்லி, அடே ரெஸ்ட் எடுப்பா, அதான் ஷெரீஃப் தூங்கினா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாருலேன்னு சொல்ல, எல்ஜின் இல்ல எனக்கு தூக்கம் பிரச்சனை இல்ல, என்ன ஏதோ ஒன்னு பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு, டக்குன்னு முழிப்பு வந்துடுது, ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல, டில்லி நீ அவளை பத்தியா பேசுறேன்னு கேட்கிறாங்க. எல்ஜின் பயந்துட்டே திரும்பி பாக்குறான். இவரை டப்ல வச்சு கொல்ல நினைச்ச பேய் பின்னாடி நின்றுட்டு இருக்கு. அந்த பேய் கையில தண்ணியோட வந்து எல்ஜின் கன்னத்துல கைய வைக்குது. எல்ஜின் பயந்து பாத்துக்கிட்டு இருக்கான். தூக்கம் கலையுது. இப்ப பக்கத்துல யாருமே இல்ல, டில்லி பாட்டி கூட இல்ல. அப்படியே ஊருக்குள்ள பார்த்தா ஷெரீஃப், டோனா, டியான் அடுத்து சாப்பாடுக்கு என்ன பண்ணலான்னு பேசிட்டு இருக்காங்க. டோனா, இல்ல விவசாயம் பண்ண முடியாது, இந்த மண்ணு மொத்தமா விஷமா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. ஷெரீஃப், பின்ன என்ன ஆட்டையும் மாட்டையும் கொல்லான்னு சொல்றீங்களா, நமக்கு சாப்பாட்டுக்குன்னு இருக்கிற ஒரே ரிசோர்ஸ் அந்த மிருகங்க தான், அதுங்க கிட்டதான் பால் எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, சாப்பாட்டுக்கு வேற வழி தெரியாம என்னால அதுங்களை கொல்ல முடியாதுன்னு சொல்லி கத்துறாரு. டியான், நம்ம வேற இடத்துல ஃப்ரெஷ்ஷான நல்லா இருக்க மண்ணுல மறுபடியும் சின்ன சின்னதா விவசாயம் பண்ணுவோன்றாங்க. ஷெரீஃப், சரி அப்படின்னா அறுவடைக்கு 3 மாசம் ஆகும், அது வரைக்கும் என்ன பண்ணலான்னு கேட்க, டோனா ஒரு மாட்டை வெட்டினா 1 மாசம் ஓட்டலான்றாங்க. ஷெரீஃப், ஓகே அப்படின்னா ஆட்டை வெட்டினான்னு கேட்கிறப்ப கரெக்டா ஈத்தன் இதை கேட்டுட்டு சோகமா அங்க இருந்து கிளம்புறான். ஷெரீஃபும் ஈத்தனை கன்வின்ஸ் பண்றதுக்கு பின்னாடியே போறாரு. ஈத்தன் போய் உடஞ்ச ராட்டினத்துல உட்காந்துருக்கான். ஷெரீஃப் போய் பக்கத்துல உட்கார்றாரு. ஈத்தன் ஷெரீஃப் கிட்ட, உங்களுக்கு சாப்பாடுக்கு வேற வழி ரெடி பண்ண முடியலையான்னு கேட்கிறாரு. ஷெரீஃப், எனக்கும் ஆசை தான், ஆனா இப்போதைக்கு வேற வழி இல்ல, இந்த மிருகங்க தான் நம்ம உயிரை காப்பாத்த போதுப்பா, நீ புரிஞ்சுக்கன்னு சொல்றாப்ல. ஈத்தன், சரி அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆல்மா கிட்ட இருந்து ஆரம்பிங்க. ஷெரீஃப் ஏன்னு
கேட்க ஈத்தன் அதுக்கு ஆல்மா அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவ கண்ணு முன்னாடியே சாகிறத பார்க்க வேணாம், அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்ல ஷெரீஃப் இதை கேட்டுட்டு அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அமைதியா இருக்காரு. சீன் அப்படியே டேபி கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. டேபி இங்கே விக்டரோட வீட்டு அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. வந்ததுமே அட்ரஸ் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. வீட்டில் யாரும் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து ஒரு கார் வந்து நின்று அதுலேருந்து ஒருத்தர் இறங்குறாரு. அந்த ஆளு டேபி அவர் வீட்டு முன்னாடி நிற்கிறத பார்த்துட்டு பிச்சைக்காரங்கன்னு நினைச்சிட்டு ஹலோ இங்கெல்லாம் நிற்கக்கூடாது கிளம்புங்கன்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்க போறாரு. அப்படியே மறுக்க திரும்பி ஹலோ உங்ககிட்ட தான் சொல்றேன்னு சொல்றப்ப டேபி கையில் இருக்க லஞ்ச் பாக்ஸை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இப்போ டேபி கிட்ட வந்து இது உங்களுக்கு எங்க கிடைச்சிச்சின்னு கேட்கிறாரு. டேபி நீங்க விக்டரோட அப்பாவான்னு சொல்றாங்க. சீனு காட்டுக்குள்ள இருக்க ஜிம்மு கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. ஜிம் கென்னி கிட்ட நீ சொன்னது உண்மையா இருக்குமோ, ஒருவேளை நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல வரலையோன்னு சொல்றாரு. கென்னி இப்ப நீ என்னதான் சொல்ல வரேன்னு கேட்கிறப்ப வெளியே இருந்து ஒரு சத்தம் கேக்குது. கென்னி உடனே கன் எடுத்துட்டு போய் டோர் கிட்ட உட்கார்றாப்ல யாரோ இவங்க இருக்க குடிசை தட்டுற சத்தம் கேக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் நின்னுது. கென்னியும் திரும்ப வந்து உட்கார்ந்துக்கிறாரு. ஜிம் இப்ப நான் தப்பு பண்றேனோன்னு நினைக்கிறேன், எனக்கு இங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் குழந்தைங்க அனாதை ஆயிடுவாங்கல்ல, விடிஞ்சது நம்ம ஊருக்கே திரும்ப போயிடலாம், ஏன்னா டேபியும் இங்க இருந்திருந்தானா நான் இப்படி பண்றது ஆசைப்பட்டிருக்க மாட்டா சொல்றாரு. கென்னியும் ஓகேன்ற மாதிரி தலையாட்டுறாரு. சீன் ஊருக்குள்ள இருக்க பண்ணைக்கு ஷிஃப்ட் ஆகுது. இப்பதான் இருட்டிடுச்சுல, பேய்ங்கெல்லாம் ஊருக்குள்ள வந்துருச்சுங்க. ஒரு பேய் போய் பண்ணையில உள்ள ஆடு மாடு இருக்கிற கேட்டை திறந்து விடுது. இன்னொரு பேய் போய் கொட்டகையோட மெயின் டோர் கேட்டை திறந்து வச்சுட்டு வருது. அதே நேரம் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஷெரீப் ஒரு கட்டிங்கை ரெடி பண்ணிட்டு மேப்பை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஜேடு எழுந்திருச்சு வராரு. ஷெரீப் ஜேடு கிட்ட உனக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்க ஜேடு அதுக்கு என் மண்டில நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியே மாடு கத்துற சத்தம் கேக்குது. ஷெரீப் என்னன்னு ஜன்னல் பக்கம் போய் பார்த்தா 2 மாடு ரோட்ல நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஷெரீப் உடனே மந்திரக்கல் எடுத்துட்டு கதவை திறந்துட்டு வெளியே போறாரு. பின்னாடியே ஜேடும் போறாரு. 2 பேரும் ஆளுக்கு ஒரு மாடை பிடிச்சிட்டு கொட்டையை பக்கமா திரும்பி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப விக்டர் அவர் ஜன்னல் வழியா இல்ல சத்தம்னு பாக்குறாரு. ஆடுங்களும் ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. இப்ப டியானும் விக்டரும் ஜூலி மற்றும் ஈத்தன் கிட்ட நீங்க வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்லிட்டு வெளியே போய் ஆடுகளை பிடிக்க போறாங்க. ஜூலியும் அவங்க வெளியே போனதுமே போய் கதவை சாத்திக்கிறாங்க. இவங்க 4 பேரும் ஆடு மாடுகளை பிடிச்சிட்டு இருக்க சத்தத்துல பஸ்ஸுக்குள்ள இருக்க ரேண்டால் முடிச்சுக்கிறான். அப்படியே என்னதான் நடக்குதுன்னு வந்து பார்த்தா 4 பேர் ஆடு மாடை பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே சைட்ல பார்த்தா பேய்ங்க இவங்க 4 பேத்துக்குமே சுட்டு போட்டு இருக்குதுங்க. ரேண்டால் உடனே பஸ் ஆன் பண்ணி ஆன் அடிச்சு 4 பேருமே அலர்ட் பண்றான். இவங்க 4 பேருமே அலர்ட் ஆயிட்டு வேகமா கொட்டகையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹார்ன் சத்தத்துல ஈத்தன் ஜன்னல் வழியா வந்து எட்டி பார்க்கறான். அப்ப ஆல்மா தனியா நடந்து போய்கிட்டு இருக்கு. உடனே ஈத்தன் போய் கதவை திறக்க போறான். ஜூலி வேணான்னு சொல்லி தடுக்க போறதுக்குள்ள ஈத்தன் கதவை திறந்துடுறான். இப்ப வீட்டு வாசல்ல சீசன் 1 எபிசோட் 1ல காமிச்ச பாட்டி போய் வாசல் நிக்குது. ஜூலி உடனே ஈத்தனை பிடிச்சு தள்ளிட்டு கதவை பூட்ட பாக்குறாங்க. ஆனா பாட்டி போய் கதவை பிளாக் பண்ணிட்டு உள்ள புகுந்துருது. ஜூலியும் ஈத்தனும் தப்பிச்சு ஓடுறாங்க. பாட்டி போய் என் செல்லங்களா பாட்டி கூட விளையாட வாங்கன்னு கொஞ்சிக்கிட்டே கொல்ல வருது. ஜூலியும் ஈத்தனும் ஒரு வழியா பின்வாசல் வழியா வெளியே வந்ததுமே ஈத்தன் வாயை யாரோ புத்துறாங்க. ஜூலி இது யாருடான்னு ஷாக்ல திரும்பி பார்த்தா நம்ம சாராங்க. சாரா இவங்களை சைலண்டா இருக்க சொல்லிட்டு 3 பேருமே போய் செடி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. பாட்டி போய் வெளியே வந்து பசங்களை காணோன்னு டென்ஷன்ல கத்துது. இங்க விக்டரும் டியானும் ஆடுகளை கூட்டிட்டு ஒயின் ஷாப் பக்கமா போறாங்க. அதே நேரம் ஒரு பேய் வந்து ஜேட லாக் பண்ணிருது. ஜேடுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம மாடு பின்னாடி போய் நிக்கிறாரு. அந்த பேய் வந்து மாடோட கழுத்துல ஒரு கீரை மாடு கழுத்துல இருந்து ரத்தம் பீச்சு அடிக்குது. மாடு துடிதுடிச்சு அங்கேயே சாகுது. ஜேடு இதை பார்த்துட்டு ஷாக்ல நிக்க விக்டர் உடனே சைட்ல கூடி வந்து ஜேடு அப்படியே இழுத்துட்டு போறாப்ல. மாடை கொண்ட பேய் இப்ப கத்திட்டு அங்கிருந்து இவங்க பின்னாடியே போகுது. இங்க பாட்டி பேய் பசங்களை தேடிக்கிட்டே இருக்குது. ஜூலி ஈத்தன் சாரா 3 பேருமே சைலண்டா செடி பின்னாடியே ஒளிஞ்சிருக்காங்க. அப்ப அங்க இன்னொரு பேய் வந்ததுமே சாரா பசங்களை கூட்டிட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. பஸ்ஸுக்குள்ள இருக்க ரேண்டால் இவங்க 3 பேருமே ஓடி வரதை பார்த்ததுமே பஸ் டோரை திறந்துட்டு இவங்களை பஸ்ஸுக்குள்ள வர சொல்லி சிக்னல் தராரு. இவங்களும் ரேண்டாலோட சிக்னலை பிடிச்சிட்டு ஓடி போய் பஸ்ல ஏறிக்கிறாங்க. இங்க ஷெரீப் விக்டர் ஜேடு மற்றும் டியானை ஒயின் ஷாப்குள்ள ஆட்டுங்களை ஏத்திட்டு பதுங்கிக்க சொல்லிட்டு அவர் மட்டும் தனியா மாடை இழுத்துட்டு போக பாக்குறாரு. விக்டரும் ஜேடும் ஆட்டுங்களை ஏத்திட்டு ஒயின் ஷாப்குள்ள போயிடுறாங்க. டியான் மட்டும் வந்து ஷெரீப்க்கு ஹெல்ப் பண்றாங்க. ஷெரீப் டியானை போக சொல்றாரு. ஆனா டியான் கேட்காம ஷெரீப் கூட கொட்டகையை நோக்கி நடக்கிறாங்க. பேய்களும் கூட்டமா பின்னாடியே வந்துகிட்டு இருக்குதுங்க. 2 பேரும் ஒரு வழியா மாடை ஓட்டிட்டு கொட்டகைக்கு வந்து சேர்றாங்க. ஷெரீஃபும் பேய்ங்க வரதுக்குள்ள கொட்டகையை மூடிட்டு அவர் கையில உள்ள மந்திரக்கல்ல டோர்ல நிக்க வைக்கிறாரு. இப்பதான் ஷெரீஃப்க்கு உயிரே வருது. ஆனா அவரோட உயிரை கொத்தா எடுத்துட்டு போற மாதிரி ஒரு குரல் பின்னாடி இருந்து ஹேய் நீ தானே சொன்ன இந்த இடத்தால உன்னோட மன உறுதியை உடைக்க முடியாதுன்னு கேக்குது. இதை கேட்டதுமே ஷெரீப் பூஞ்சி வெளுத்து போகுது. ஏன்னா கொட்டைக்குள்ள பேய்ங்க ஏற்கனவே ஷெரீஃப்க்கு சுட்டு போட்டு நின்றுட்டு இருக்குதுங்க. பேய்ங்க தரமான ஸ்கெட்ச் போட்டுக்குதுங்கப்பா. ஷெரீப் இன்னும் ரியாக்ட் பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே 2 பேய் வந்து டியானை பிடிச்சிருதுங்க. ஷெரீப் தடுக்க பாக்குறாரு. ஆனா வேற 2 பேர் வந்து இவங்களை பிடிக்குது. ஷெரீப் ஒரு பேயை தள்ளி விட்டுட்டு போய் டியானை காப்பாத்த பாக்குறாரு. ஆனா
ஆனா அந்த பேய் ஷெரீப் கையில கீரலை போட்டுட்டு ஷெரீஃபை லாக் பண்ணிடுது. இன்னொரு பேய் ஷெரீப் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்த கை விலங்கு எடுத்துட்டு வந்து ஷெரீப் கையை ஒரு கட்டை பின்னாடி வச்சு விலங்கு மாட்டிடுது. டியான் நீங்க ஷெரீஃபை பார்த்துட்டு அவரோட பேரை சொல்லி பாய்டுன்னு சொல்லி கத்தி அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்கள 3 பேய் பிடிச்சு வச்சிருக்குதுங்க. ஷெரீப் அவரை பிடிச்சு வச்சிருக்க பேய்களை கெட்ட வார்த்தையில திட்டுறாரு. ஆனா பேய்ங்க கண்டுக்கவே இல்ல. ஷெரீப் பாய்டு இப்ப பேய்ங்க கிட்ட கெஞ்சிராரு, என்ன வேணா கொள்ளுங்க ஆனா அவங்கள விட்டுருங்கன்னு. ஆனா கௌபாய் பேய், அட ஷெரீஃப் உன்னை கொன்னா என்னப்பா கிக்கு, உனக்கு தான் பயமே இல்லையே, நீ தானே சொன்ன இந்த இடத்தால உன்னோட மன உறுதியை உடைக்க முடியாதுன்னு, இப்ப பாப்போமா உடையுதா இல்லையான்னு சொல்லிட்டு டியான் பக்கமா பாக்குது. டியான் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பேய் டியானோட மண்டை முடிய பிடிச்சு இழுக்குது. அது டியான் மண்டையில் உள்ள சதையவே கிழிச்சுக்கிட்டு வருது. ஷெரீஃப் இங்க கத்தி அழுகுறாரு. டியான் என்ன பாருன்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. டியான பேய்ங்க வச்சு விளையாண்டுகிட்டு இருக்குதுங்க. டியானை ஃபுல்லா பிச்சு போடுதுங்க. ஷெரீஃபும் டியான் நீ ஒரு ஸ்ட்ராங் லேடின்னு சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காரு. டியான் வலி தாங்க முடியாம கத்தி அழுதுகிட்டே இருக்காங்க. ஷெரீஃபும் கதறி அழுகுறாரு. எபிசோட் அப்படியே முடியுது. விக்டரோட அப்பா டேபி திரும்ப ஊருக்குள்ள வர ஹெல்ப் பண்ணுவாங்களா? கென்னி அவங்களோட அம்மா இறந்ததுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? விவசாயம் பண்ண முடியாது, ஒரு மாடு இறந்துருச்சு, சாப்பாடு இல்லாம மக்கள் என்ன பண்ண போறாங்க? ஜேட் தேடுற முத்திரையோட ரகசியம் என்ன? எல்ஜினோட கனவுல வர பேய்க்கு என்ன கதை இருக்கு? ஒயிட் ட்ரெஸ் பையனோட மர்மம் என்ன? கர்ப்பமே ஆக முடியாத ஃபாத்திமாக்கு பிறக்க போறது பேயா இல்ல நஜ குழந்தையா? பேய்ங்க ஷெரீஃபோட மன உறுதியை உடைச்சிட்டாங்களா இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்க SIS தமிழ் வாய்ஸ் டோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மோட்டிவேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.